ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட. நம்ம துணிங்களை துவைச்சி காய போட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன். காய போட்டு காஞ்சி எடுத்து வைக்கும்போது நல்லா உதறிட்டு எடுங்க. நான் இப்போ நேற்று துணியை துவைச்சி போட்டு காய போட்டிருந்தேன், எணிஞ்சிட்டேன். ஒரு பாவடையை எடுத்து உதறாமே கட்டிட்டேங்க. அந்த பாவாடையில் ஏகப்பட்ட எறும்பு, உடம்பு கிடம்புலாம் கடிச்சு விட்டுட்டுங்க. அந்த மாதிரி எறும்பான எறும்பு இருந்திருக்கு. நான் கவனிக்காமல் கட்டிட்டேன். அது என்னென்னா இப்போ உடம்பெல்லாம் வலி. ஒரு மாத்திரை வாங்கியாந்து போட்ட பிறகு தான் கொஞ்சம் கேட்டிருக்குது. அப்போ பார்த்துக்குங்க. எப்போவுமே துணியை காயப்போட்டாலோ மேலே மாடியில் காயப்போட்டாலோ உதறி மடித்து வைங்க, அப்படியே போட்டுறாதுங்க. ஏன்னா துணிக்குள்ளே போய் என்னதும் இருக்கும். இதே இது இப்போ துணி காயப்படுத்தோம்னா அந்த ஈரத்துக்கு பூரா வேறு விஷப்பூச்சி எதுனாலும் உள்ளே போய் உட்காந்துக்கூடும் ஈரத்துக்குள்ள. அப்போ நம்ம துணியை எடுக்கும்போது நல்லா துவைச்சி காயப்பட்ட துணி பாருங்க, நல்லா உதறிடுங்க. நல்லா உதறி மடித்து வைங்க, அப்படியே போட்டுறாதீங்க. என்ன ஃப்ரெண்ட், பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, பாய்.